ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸும் ஷார்ட்ஸும் போட்டு 1 மந்த் இருக்கும். லைவ் இப்போ ஒரு 10 நாளாகவே லைவ் போடலை. லைவை ஸ்டாப் பண்ணி ஒரு 10 நாள் ஆச்சு. வீடியோஸ் ஷார்ட்ஸ் நான் போடாமல் இருக்கும்போதே இந்த லைவ் பார்க்குறவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் வீடியோஸ் வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ லைவுமே ஸ்டாப் பண்ணி 10 நாள் ஆச்சு. ரொம்ப பிரேக் 1 மந்த்துக்கிட்ட நான் பிரேக் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மாதம் வீடியோஸ் போடுறேன்னா ஒரு 1 மந்த் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு ஒரு 4 மாதம் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் போட மாட்டேன். இப்படி தான் ரெகுலராக போயிட்டுருக்கு. நானும் இதை மாற்றிக்கணும்னு பார்க்குறேன். அது என்னமோ திடீர்னு பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர்லாம் இல்லைங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்குன்னு இருக்கிற ஒரு 10 பேர் அதுவும் எனக்கு சொந்தங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. வேறு வேறு ஊரில் இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஏன் சிஸ்டர் வீடியோ போடலை, என்னாச்சு உங்களுக்கு, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடம்பு சரியில்லையா, ஏன் வீடியோஸ் போடலைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம நம்ம வீடியோஸ் போடாட்டி நம்மளை தேடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லைவில் எனக்கு வந்த சொந்தங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே டெய்லர்ஸ் தான். வேறு வேறு ஊரில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம், கொடைக்கானல், மூணார், அப்புறம் கோயம்புத்தூர், சென்னை, வேலூர், அந்த மாதிரி காரைக்குடி, தஞ்சாவூர், இந்த மாதிரி வேறு வேறு ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நான் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுமே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோஸ் போடாட்டி நமக்குன்னு இத்தனை உறவுகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் ஏன் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடலை, ஏன் பூஜை பண்ணுறீங்களா, நீங்கள் இது கண்டினியூஸாக பண்ணுறீங்களா, ஏன் சிஸ்டர் இப்போல்லாம் ஸ்டிச் பண்ணுறது இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்க, நான் எதுக்காக நான் இத்தனை நாளாக வீடியோ போடலை அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். 1 மாதம் ஆச்சுங்க. இந்த 1 மாதமாக பார்த்தீங்கன்னா மைண்டில் எனக்கு ஃபுல்லாகவே வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2, 3 தேவைகளுமே வீட்டில் வச்சுருந்தோம். அது இல்லாமல் வெளியிலையுமே அவுட்டிங் போகணும். ஆனால் எனக்கு அந்த டயத்துலலாம் வீடியோஸ் போடணும், எடுக்கணும் அப்படிலாம் கொஞ்சம் கூட தோணவே இல்லை. என்னமோ என்னமோ சொல்லுவாங்களே, டிப்ரெஷனில் இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அது மாதிரி எடுக்கணும்னு தோணலை, போடவும் இல்லைங்க. ஸோ அதனால தான் போடலை. 2வது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் நான் போடாமல் இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வரையுமே ரெகுலராக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் இல்லைங்க, வெத்தலை தீபமும் ஏற்றுறேன் செவ்வாய்க்கிழமை. அதே போல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போட சொன்னாங்க. அதுவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அந்த விளக்கு ஏற்றுறதுலேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 1 பை 1 போயிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் போட முடியல. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நானே வீடியோஸ் இனிமேல் போடக்கூடாது, ஆனால் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது டெய்லி காலையில் எழுந்திருக்கிறது, லைட்டு போடுறது, கேட்டு திறக்கிறது, வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரியே ரெகுலராக டெய்லி அதே வீடியோ. சாங் மட்டும் வேறு வேறு சாங் வருது, ஆனால் ஒரே வீடியோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கே பிடிக்கலன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோஸ் நம்ம போட்டோம்னா அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்
அது ஒரு வீடியோங்கிறது ஒரு கன்டென்ட். அதில ஏதாவது நம்ம வந்து சொல்லணும். அது வேற ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாம ஒரே மாதிரியான வீடியோஸாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ, அதனால 2வது பார்த்தீங்கன்னா, அம் ஒரு திருப்தியா என்னால சாமி கும்பிட முடியலங்க. வீடியோஸ் எடுத்துக்கிட்டே நம்ம கும்பிடும்போது, வீடியோ எடுக்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குதே தவிர்த்து, மனசார என்னால சாமி கும்பிட முடியல. திருப்தியா கும்பிட முடியல. ஸோ, அதனால சரி நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் அது அது மாதிரி காமிச்சுக்கலாம். ஆனா டெய்லி வந்து இந்த மாதிரி காமிக்க வேண்டாம். அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ, அதனால தான் 2வது 2வதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேனோ! சாரிங்க. ஆ அதுக்கப்புறம் அ கேட்டிருந்தாங்க. "டெய்லி கோலம் போடுற வீடியோவா நீ போட்டுட்ருக்க" அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. எனக்கே அது ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. எதுக்கு நம்ம டெய்லி போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ, அதனால தான் போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் வீடியோ. லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் தானே. அ என்ன நம்ம பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறது என்ன, இந்த கட்டு சாதம் தான் சாப்பிடுவாங்க. அ மிஞ்சி மிஞ்சி போனா பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், புதினா சாதம் அந்த மாரி வேணா செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் 30 நாளைக்கு 30 வெரைட்டி செய்வோமா, அது மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த 30 வெரைட்டி தான் மறுபடியும் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ, இருந்தாலும் போட்ட ரைஸையே திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சாங் வச்சு அத போட்டுக்கிட்டு டெய்லி இந்த டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து போடுறோம் இல்லையா? இதில என்ன நமக்கு கன்டென்ட்டு, இதில என்ன நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கிறதுனால சரி லஞ்ச் பாக்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோவுமே என்னோட வீடியோ எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பிடிக்காதது மாதிரி இருந்துச்சு. ஸோ, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்பெஷலான லன்ச்சு, நல்ல ஒரு நல்ல சாமி கும்பிடுறது, ஒரு விசேஷ நாள், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்ப இடையில இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அத ஸ்கிப் பண்ணிட்டேன். மோஸ்ட்டா எனக்கு வந்து வீடியோ வந்து அதிகமா போனது என்னன்னா, டெய்லரிங் வீடியோஸு, டெய்லரிங் கன்டென்ட்டு, டெய்லர்ஸ் தான் நெறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க. ஸோ, அவங்களுக்கு உண்டான டெய்லரிங் வீடியோவே போடலாம் அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாரி அவுட்டிங் விளாக் வந்து வரும். மினி விளாக், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, அப்புறம் வந்துட்டு ஒரு பூஜை வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான டே வரும் இல்லையா? இதுக்குன்னு அந்த டேல மட்டும் நான் போடுறேங்க. மற்றபடி டெய்லி வருமான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து நானு இனிமே போட மாட்டேன். 2வது எ டெய்லரிங் கன்டென்ட் மட்டும் தான் வந்து போடுவேன். டெய்லரிங் டிப்ஸு, டெய்லரிங் வீடியோஸ் மட்டும் தான் அதிகமா நம்ம சேனல்ல வியூஸ் போயிருக்கு. ஸோ, அது மட்டும் தான் நான் ரெகுலரா போடப் போறேன். ஸோ, நம்ம டெய்லரிங் சேனல் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.